சமூகத்தில் எல்லாருமே முக்கியமானவங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், எல்லா சமூகத்தில் எல்லா ஆளுக்கும் முக்கியமானது. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தரக்கூடியது சட்டம் தான். அந்த சட்டத்தின் வழி ஒவ்வொரு இதுவும் பாதுகாக்கப்படுகிறது. சட்டத்தின் மூலம் தான் நீங்க சமூகத்தின் ஒரு ஆணி வேறே சட்டம் தான். அதனால நம்ம ஒவ்வொரு நபரை பத்தி ஒவ்வொரு சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாலும், குறிப்பா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வரதட்சணை தடுப்பு சட்டம், குடும்ப வன்முறைகள் தடுப்பு சட்டம், அதாவது பெண்களுக்காக மேரேஜ் ஆயிட்டு கணவன் வீட்டுக்கு போகும்போது அனுபவிக்கும் கொடுமைகள் பத்தி பார்த்துருக்குங்க, திருமணம் விவகாரத்தை பத்தி பார்த்துருக்குங்க. இதையினோட நாம சமூகத்துல முதியோர்கள் இன்று நிறைய முதியோர் இல்லங்கள் பரவிட்டு இருக்கு சமூகத்துல. அதை நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி பண்ணவங்களுக்கு முதியோர் சட்டம் முதியோர்களுக்காக அந்த முதியோர் சட்டம் கொண்டு வராங்க. அதாவது பராமரிப்புக்காக மட்டும் இல்ல, முதியோர் பாதுகாப்பு சட்டம் 2007 பராமரிப்பு இல்லங்கள் அவர் தங்க வைப்பதற்காக என்ஜிஓ மூலம் தங்க வைக்கிறது, 3 அரசு மூலம் இல்லம் அவர்களுக்காக இப்பொழுது வசதியாக மருத்துவ பராமரிப்புக்காக எல்லாமே தமிழ்நாடு அரசு மத்திய அரசு நிதி உதவி பண்றாங்க. அதனால முதியோர்கள் நம்முடைய சமூகத்துல முக்கியமானவர்கள், அனுபவத்தை கொடுப்பவர்கள். நாம் எப்படி வழிநடத்தணும், நம்ம குடும்பத்தை எப்படி வழிநடத்தணும், ஒரு பிரச்சனை வந்தா சால்வ் பண்ணா எப்படி பண்றது, அது போன்ற எல்லாமே முதியோர்கள். யாரு முதியோர்கள்னா சட்டம் சொல்லுதுன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர்கள். நிச்சயமாக முதியோர்கள் ஒரு 3 தலைமுறை அவர் தான் தாத்தா பேரன் அந்த ஒரு உறவுமுறை இருக்குதுன்னா அது முதியோர்கள் தான் நமக்கு பங்கு வைக்கிறாங்க. அதனால முதியோர் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது, முதியோர்கள் பராமரிப்பு சட்டம். அதனால முதியோர்கள் பராமரிக்கிறதுக்காக அரசு கொண்டு வந்த சமூக நல சட்டம் தான் இந்த முதியோர் பராமரிப்பு சட்டம் 2007 மத்திய அரசால் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசால் கொண்டு வந்து மாநில அரசால் எல்லா மாநிலத்திலுமே அமல்படுத்தியிருக்காங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த முதியோர் பராமரிப்பு சட்டத்துக்கு யாருங்க அதிகாரி, வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் தான் ஒரு அதிகாரி. நீங்க முதியோர் பராமரிப்பு சட்டத்துல ஒரு முதியோர் பாதிக்கப்பட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அடுத்தது, அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியோர் ஆணோ பெண்ணோ யாரோ அவருடைய மகன்கள் பராமரிக்கவில்லை என்றால் அதை ஒரு என்ஜிஓவோ ஒரு தன்னார்வ நிறுவனங்களோ இல்ல தனி மனிதர்களோ அதை வைத்து ஒரு தகவல் பெற்று அதை போய் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தா அந்த முதியோர் அவருடைய மகன்கள் மகள்கள் அவர்களை அவர்களை அழைத்து நீங்க உங்க அப்பாவோ அம்மாவோ பராமரிக்கல இல்லையான்ட்டு அவங்க அதிகாரி ஒரு சம்மன், அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸர் வருவாய் கோட்டாட்சியர் சம்மன் அனுப்பி அந்த சம்மன் மூலம் இரு தரப்பையும் பாதிக்கப்பட்ட முதியோரையும் விசாரிச்சு ஆப்போசிட்னா யாரு, முதியோட மகன் மகள். இந்த முதியோரால் பயனடைஞ்சவங்க தான் பயனடைஞ்சவங்க யாரு, இம்மிடியா மகன் மகள் தான். பேரண்ட் யார் இருக்காங்களோ கோட்டாட்சியர் அதை விசாரிச்சு இவருக்கு இந்த முதியோருக்கு அவருடைய மகனோ மகளோ மாதம் பராமரிப்பு உதவியை வழங்க வேண்டும் உத்தரவிடுவாங்க.